இது வந்து மதுரை, புதூர் மதுரை. அங்கே தான் அவர் வந்து கருப்பன் இருந்த குடி வந்த ஊர். அங்கே ஒரு பெரிய வேளாறு, புங்க வேளாறு. என்னது? புங்கன் வேளாறு. புங்கன் வேளாறு. ஆமாம், வேளாறா இல்லை? வேளாறு தான், பெரிய வேளாறு. அவர் வந்து அந்த ஊரில் பெரிய ஆதிக்கமாக. வேளாறா இல்லை வெள்ளாளரா இல்லை? வெள்ளாளர். அந்த வெள்ளாளர் வந்து ஆதிக்கமாக இருந்தவர் அந்த ஊரில். அவருக்கு ஒரு கம்மா தண்ணியே அந்த ஊரில் அவருக்கு பாஞ்சு தான் அடுத்தவனுக்கு பிறக்கிற அளவில் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு கருப்பன்ற ஒருத்தன் அந்த ஊரில் குடியாக இருந்தவுடனே அவர் பல்லர் அந்த குடியில் அங்கே இருந்திருக்காரு. அந்த குடியில் அவருக்கு வந்து 5 பிள்ளைங்க. அவர் 5 பிள்ளைய வச்சுட்டு ஒரு மேட்டு செய்யி கொல்ல அந்த வயலில் போய் இவர் தண்ணி பாய்ச்சருக்கு நைட்டில் இவர் விடமாட்டார், அடிப்பார். அந்த வேளாறு அவ்வளோ ஆதிக்கமாக இருந்தவர்கிட்ட போய் ஒரு நைட்டில் போய் இன்றைக்கி பாக்கி பண்ணிட்டு அந்த பிள்ளைய எல்லாத்தையும் படுக்க போட்டு அவர் கொண்டாட்டியும் ஒரு கொட்டையில் சிமிலி விளக்கை போய் வச்சுட்டு அந்த கொட்டையிலேருந்து வந்துட்டார். நம்பட்டி அடிக்கிட்டு வர்றாரு. வந்தால் நைட்டில் வந்து வாமடையை போட்டு பெரிய பிளாத்து வாய்க்கால், அந்த வாய்க்காலை குறுக்க அடைச்சி அவர் வயலில் தண்ணியை ஏற்றி பாய்ச்சுறாரு. ஏற்றி பாய்ச்சும் போது அந்த வெள்ளாளர் அங்கேருந்து அறிக்கை லைட்டோட நைட்டில் நம்ம கொள்ளைக்குத்தானே போகுதுன்னு சொல்லிட்டு அவர் நைட்டில் அங்கேருந்து நம்பட்டி எடுத்துகிட்டு வர்றாரு. வரும்பொழுது இவர் வேளாறு வராரு, இந்த கருப்பன்றாள் வேளாறில் வராரு, நம்மளை அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன செஞ்சுட்டாரு, ஒரு குழந்தைக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவர் வந்தவொடனே ஆடுறா வயலில் அப்படின்னு வாமடையில் ஆடுறான்னு கேட்டவுடனே என்ன ஐயா சாமின்னு இருக்காரு. ஏன்டா வாமடி அழைச்சாங்க? ஐயா மேட்டு செஞ்சு இதில் பாயட்டும்னு சொல்லி நான் தெரியாமல் அடைச்சிட்டேன், பாயட்டும் ஏன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் முடியாது, என்னன்றா நீ கையில் என்னையை கேட்காம எப்படா நீ அடைப்ப அப்படின்னு சொல்லி அவர் அதிகமாக பேசினோடனே இவர் என்ன செஞ்சிட்டாரு, சரி ஐயா நான் இப்போ தான் வெட்டி அடைச்சேன், நீங்கள் துறக்கிறாங்க பிறங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி சொல்லும்போது இவர் என்ன செய்கிறாரு, சரியா ஏன்னா அடைச்சிப்பட்டு என்ன திறக்க சொல்கிறேன்னு ஒரு கொஞ்சம் ஆக்கிரோஷம் பேசிட்டு இவர் கோமரத்தை கட்டிட்டு அந்த வேளாறு இறங்கிட்டார். இறங்கி நைட்டு இறங்கி வெட்டிடுறாரு. வெட்டி தண்ணியை வாய்க்காலில் விட்டு பாய்ச்சி வெட்டிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி இந்த வேளாறை நம்ம வெட்டோம்னா நம்ம இந்த வயலில் தண்ணி வைக்க முடியாது. இன்னைக்கு தாண்டா வேணும் வெட்டணும்னு சொல்லி குனிஞ்சு வெட்டையில் அவர் ஒரே நம்பட்டிட்டு வெட்டிட்டார். வெள்ளாளரை வெட்டிட்டார் இந்த கருப்பன். வெட்டினோட பேர் வந்து கருப்பன். அதாவது அவர் பேர் வந்து கருப்பன். மக்கள்லாம் கூப்பிட்றது அண்ணேன்னு சொல்லுவாங்கல்ல, அது கூப்பிட்டதுனால கருப்பண்ணு சொல்கிறாங்கல்ல, அதனால் அவர் பேர் கருப்பண்ணன் ஆயிடுச்சு. கருப்பண்ணன், அதுதான் நம்ம கருப்பண்ணசாமின்னு வச்சுருக்கோம். கருப்பண்ணசாமின்னு வச்சுருக்கீங்க. ஆமாம், ஊரில் 10 பேர் இருக்கும்போது கருப்பண்ணே நம்ம கருப்பண்ணன் சொல்கிறோம்ல, அப்படி தான் பேர் வந்தது. கருப்பன் பேர் வந்தது. கருப்பன் நம்ம அண்ணன் சொல்கிறோம்ல, அண்ணன் கருப்பண்ணே வாங்கினே அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பேர் வந்து கருப்பண்ணசாமின்னு கருப்பண்ணசாமின்னு மாதிரி வந்துருக்கு. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இவர் என்ன செஞ்சிடறாரு, ஆளை வெட்டி அந்த பிளாத் வாய்க்காலில் ரத்தத்தோட தண்ணி ஆளை தட்டி மண்ணை போட்டு மூடிட்டு அவர் வந்து தண்ணிக்குள்ளே போட்டுக்கிட்டு வெளியே நம்பட்டி கையில் தூக்கிட்டு ஓடியாண்டார். வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வந்தோடனே சின்ன சிமிலி விளக்கு அவர் சம்சாரம் பொதுவி வச்சு அந்த 5 பிள்ளைகளையும் கீழையும் படுக்க போட்டிருந்தது. எந்திரின்னு கூப்பிட்டோன்னே என்னங்கன்னு வந்து வெளியே பார்க்கும்போது ஒரு மேல் ஊரா ரத்தம், உடம்பு ஊரா ரத்தம் வேட்டினான். அதோட இந்த மாதிரி வெட்டிக்கிட்டேன், அவர் ஆளை காலி பண்ணிட்டேன், நம்ம இருந்தோம்னா நம்ம பிள்ளைகளில் எல்லாத்தையும் அடிச்சுக்குவாங்க, நம்ம குடிச்செல்லாம் தீ வச்சுருவாங்க, நம்மளை அடிச்சுன்னு கொண்டுருவாங்கன்ட்டு பிள்ளைய பூரா அந்நேரத்தை கிளப்பி தூக்கிட்டு அந்த பொட்டணத்தை தலையில் கட்டி அதையும் கம்பக்கூட்டில் தூக்கிட்டு இழுத்துக்கிட்டு அந்த வெள்ளமலை அருகில் வத்த கடை இருந்துருக்கு. அந்த மதுரை பக்கம் வரும்போது தள்ளகுளத்து லைனில் வரும்போது வெறும் மலையும் கல்லுமா இருந்தது. அந்த அருகிலே ஒரு ஒளிஞ்சு தப்பிச்சு போயிடும் ஒளிஞ்சு பிள்ளைகளை இழுத்துக்கிட்டு வந்துட்டார். வந்து ஊரை ஒட்டி வரும்போது கம்கடி மையான தள்ளகுளம் வந்துடுறாரு. வந்த உடனே அதில் தான் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் ஊராக கொஞ்சம் இதாக தெரிஞ்சிருக்கு. அதுக்கு பின்னாடி அடுத்து வரும்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வர்றாரு. அப்போ வண்டி பாதை, நம்ம ராமேஸ்வரம் போகிறது வண்டி பாதை, ரோடு இல்லை, வண்டி பாதை, மணல் பாதை. அந்த பாதையில் அவர் நடக்கும்போது மீனாட்சி அம்மன் கோயிலை கும்பிட்டுட்டு நடந்த வகையில் பாண்டி மினி அதை பார்வையிட்டு வணங்கினார். வணங்கி தலால் திரும்பும்போது மாரநாட்டு கருப்பு
அவரை கொஞ்சம் வணங்கினார். அந்த சாலையில் வரையில் இந்த பக்கம் வணங்கிட்டு ஒரே அடியாக பரமக்குடி வர்றாரு. பரமக்குடி வந்த உடனே பரமக்குடிக்கு கோமுடி வர்றாரு. இங்கே ஒரே பள்ளக்காலாக இருக்கும். கல்லால் மேலே வர்றாரு. மேலே வரும்போது அம்மா கொம்படி மருதையில் ஐயங்கோயில், அந்த ஐயங்கோயிலில் வந்து மேடு திட்டு மாதிரி இருந்தது. அதில் வந்து பார்த்தா முழங்கால் நெருஞ்சி முள். அந்த நெருஞ்சி முள்ளில் அதில் வந்து நம்ம பிள்ளைகளை படுக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஏற்று பார்த்துருக்காரு. வாணி உடங்காடு அங்கே ஒரு பொட்டத்தில் இருக்குது. அங்கே போயிருக்காரு. அங்கே கரண்டக்கால் நெருஞ்சி முள் இருந்தது. அதை போய் பார்வையிட்டு என்னடா ரொம்ப காடாக இருக்குது, இது வந்து ஒரு முள்ளாமல் இருக்குது அப்படின்ட்டு ஏற்று பார்த்துருக்காரு. தெற்கு மாமா இந்த ஆலிமரத்து மேடு, இந்த கருப்பன் இருக்கிற இடத்துல ஆலிமரத்து ஒரு மேடு திட்டு மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த திட்டு மாதிரி தெரிஞ்ச இடத்துல மறுபடியும் இவர் ஏற்று பார்த்துட்டு தெற்க திரும்பி வர்றாரு. வந்து ஆலிமரத்து மேட்டில் வந்து உட்கார்றாரு. இந்த கழுகடியில் உட்காந்து துணியை விரித்து 4 மணிக்கு துணியை விரித்து படுக்க வைக்கிறார். பிள்ளைகளை புறா மொண்டாட்டியெல்லாம் பிள்ளையெல்லாம் படுக்க வச்சுக்கிட்டு அதோடு படுத்தோன்னே விடிய காலத்தில் விடிஞ்சிருக்கு. அதோட இந்த இடத்துலையே சமைச்சிருக்கு. கல்லாகிருக்கு. கல்லான பின்னாடி இந்த ஊருக்காராக எதையுமே வச்சு சும்மா வணங்காமல் ஒரு சிம்பலாவது எதை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா வேறு கோயில்களை வச்சு. அப்போ ஒருத்தர் மேலே வந்து இந்த சாமி இறங்கி நான் கருப்பை வந்திருக்கேன்டான்னு. அப்போ கருப்பை வந்திருக்கேன்னு சொன்னால் இது 4-3 தலைமுறைக்கு முன்னாடி நடந்த கதை. இது நடந்ததெல்லாம் நமக்கு தெரியாது. நாங்கள்லாம் இப்போ உள்ள ஆளுங்க. அதுக்கு முன்னாடி நடந்த கதை. பெரிய ஆள் உள்ள வரலாறுனால அந்த வரலாறு நாங்கள் கொஞ்சம் கேட்டேன். அவங்க சொன்ன பாதைகள் அவங்கெல்லாம் வந்து 4 எனக்கு தெரியாது 3 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள ஆளுங்க சொன்னாங்க. பெரிய ஆளுங்க அந்த ஆளுகள்லாம் பார்த்தது இந்த கழுகடியவே ஒரு ஆள் அந்த நாட்டம் போட்டு எங்கள் ஆள் ஒரு ஆள் கீழே கிடந்த கழுகடியை ஒரே ஆள் தூக்கி ஓடியிருக்காரு. அவ்வளோ திறமையான ஆள் இருந்திருக்காங்க. இந்த கழுகடி இப்போ எவ்வளோ உயரத்தில் என்ன தண்டி கனமாக இருக்குது, அதை இப்போ நம்ம தூக்க முடியாது. அந்த ஆள் ஒரு ஆள் விலங்குடான்னு சொல்லி மக்கள்கிட்ட பிடிச்சி தூக்கி ஓடினாராம். அப்படி ஓண்ட நாள்லாம் இருந்துட்டு போயிட்டாங்க. நம்ம இப்போ இருக்கிற ஒரு கொசுக்க. அதனால் அந்த கழுகடியில் இருந்துட்டு நம்ம போகும்போது அந்த கழுகடியில் நின்று அவர் அந்த குறியை வந்து அந்த ஒருத்தருக்கு இறங்கி சாமி இறங்கி சொல்லும்பொழுது யார் இப்போ எவர் பண்ணாங்க மாதிரி இந்த சரித்திரத்தை பூரா அது சொல்லி வருது. வரும்போது அப்போ நாங்கள் இப்படி எச்சரிக்கையாக பார்த்தா நான் என்னை வணங்குங்க, நான் உங்களுக்கு நல்லா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வணங்கிடுச்சு. வணங்கினதுக்கு பின்னாடி இவங்களுக்கு அந்த 4 மணிக்கு நாங்கள் இந்த கொட்டு அடித்து இவங்களுக்கு ஒரு பள்ளையம் போட்டு எனக்கு செய்கிறா நான் வந்து உட்காந்த டயத்துக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது சொல்லும்போது தான் அந்த கொட்டுக்காரர்களை நாங்கள் கூப்பிட்டு 4 மணிக்கு வாழைப்பழம் தேங்காய் இந்த பயிறு கரும்பு எல்லாம் நறுக்கி எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சு பச்சை வெத்தலை வாக்கெல்லாம் வச்சு பள்ளையத்தில் வரிசையாக 21 பள்ளையம். இந்த 4 மணிங்கிறது அதிகாலை 4 மணியா இல்லை மாலை 4 மணியா? அதிகாலை 4 மணி. 21 பள்ளையத்துக்கு நாங்கள் எல்லாத்தையும் அள்ளி வச்சு அதுக்கு பூரா சாமி கும்பிட்டு அப்புறம் அந்த அவங்களுக்கு துண்ணூறு கொடுத்து இவ்வளோ கொட்டுக்காரங்க பட்டி போக சொல்லிடுவோம். அப்புறம் 12 மணிக்கு அப்புறம் வருவாங்க. இதுக்கு இடையில இந்த நைட்டு 12 மணிக்கு நாங்கள் அங்கே சாமி இறக்கி இங்கே வருவோம். வந்த உடனே 11:30 மணிக்கு இங்கே சாமி வந்து இறங்கிடும். கச்சை கட்டிடுவாங்க. கச்சை கட்டி முடிஞ்ச பின்னாடி இங்கே இருந்த உள்ள ஆளுங்க இந்த சாமி ஆடுறவங்க எல்லோரும் வாணி உடங்காட்டில் மறைமயம் காத்துக்கு போகிறேன்டான்னு சொல்லுவோம். இந்த கருப்பண சாமி போகிறோன்னு சொன்ன உடனே அவங்க அப்போ தான் ஆடுவாங்க. அந்த குடியில் உள்ளவங்க அப்போ தான் ஆடுவாங்க. அது வரைக்கும் அவங்க சும்மா இருப்பாங்க. இந்த சாமி அங்கே போகும். இங்கே ஆப்பாயிடும். இங்கே சுத்தமாக யாருக்குமே தெரியாது. 2 பேரும் அதே 12 மணிக்கு மறுநாள் காலையில் அங்கேருந்து அந்த குரூப்பில் உள்ளவங்க அவங்களுக்கு கற்பனை சாமி இறங்கி அவங்க வந்து அந்த கற்பனை சாமியை இங்கேருந்து வாங்கிட்டு போனவங்க தான் அவங்க. அப்போ வந்து ஒரு குடிமண் மாதிரி கொடுத்து கொண்டுட்டு போனவங்க தான். பெரிய ஆள் வந்து கும்பிட்டு இங்கே வந்து வாங்கிட்டு போனால் எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவன் கருமனையை காப்பாற்றணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ராசா பரம்பரையில் அவர் ராசா இதில் வந்து வரும். அவர் ராசா பார்வையில் அந்த சாமி இருக்குது. அந்த காலத்தில் ராசா சிவகங்கை ராசா ராம்நாடு சேதுபதி ராஜா அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு அதை பார்வையிட்டு போன காலங்கள் அது. அந்த பாதையெல்லாம் அதில் இருக்குது நிறையா. இங்கே உள்ள கதையில் வந்து அவங்க அந்த பிடிமண்ணு மாதிரி கொண்டு போய் போடா வாக்கு இங்கேயும் வருமானம் அங்கேயும் வாங்கி சாப்பிட்டு போடா அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி இங்கே வாக்கு இங்கே
வருமானம் நாங்கள் ஒரு 10,000 15,000 கூட எடுக்க முடியாது உண்டியல் பண்ணையில். அவங்க 4 லட்சம் 3 லட்சம் எடுப்பாங்க. இல்லை இங்கே உள்ள கருப்பணசாமி அங்கே போனதுக்கு என்ன காரணம் எப்படி? குடிமண்ணு கொடுத்தோம். பொடிமணி கொடுத்து கொடுத்து இந்த குடிமண்ணு சாமி ஆடையில சாட்டைக்கு அடிச்சு சாமி ஆடும்போது நாங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது தான் வாக்கு இங்கேயும் வருமானம் அங்கேயும் வல்லங்கிட்ட அள்ளி கொடுத்து இது மாதிரி கொடுத்தோம்னா அங்கே நின்றுச்சு. போக வரட்ட ஒரு வரலாறு சொல்றாங்க. இங்க வந்து நம்ம ஆளுக்கு சாமி ஆடிக்கிட்டு இருக்கையில சாட்டைக்கிட்ட உதறும் போது அதான் உண்மை. அது அதாவது அந்த வரலாறு இவருக்கு தெரியும். அது பின்னாடி வரும். அது வந்து அது எங்கே நடந்தது? இங்கே நடக்கலை, வாணிக்காயில் தான் நடந்தது. இல்லை இங்கதான் இங்க நடந்ததே வச்சு அங்கே போட சொன்னாங்க. இங்கே ஆதியில போட்டு ஆடையில நம்ம ஆளு ஆடையில அவங்க வந்து வேடிக்கை வைக்க வந்த பூரா வந்து ஆம்பளை வேடிக்கை வைக்க சரி அப்படி பேசக்கூடாது. 50 பேர் வந்து பார்க்கல தான் சட்டை விடாம நின்றது. அவங்க இருங்க இங்க வந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, சாமி ஆடையில சாமி ஆடையில் அப்போ வாணி கற்பனசாமி வந்து அவங்க என்னதுன்னா இங்கே வந்து எல்லாரும் வந்து வேடிக்கை பார்க்க முடியும். சாமி ஆட்டம் போடல பார்க்க முடியும். இந்த மாதிரி ஆடையில வேடிக்கை பார்க்க வரும்போது அவங்க ஊராப்பா அந்த நம்ம மாறாப்பு சிலையோட தான் அவங்க நிற்பாங்க. சட்டை விட மாட்டாங்க. ரவிக்கே கிடையாது. ஆமாம். அப்போ சாட்டையில் சொல்லும்போது விலங்குகள் சொல்லும்போது அந்த விலங்குன்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மார்பில் சாட்டை மார்பில் பட்டுருச்சு சாட்டை. ராசா கிட்ட போய் ரொம்ப கொடுமையா என்ன இந்த மாதிரி என்ன பண்ணிட்டான் அதை நீங்கள் கேட்டு கொடுக்கணும் அப்படின்னு யார் பஞ்சாயத்து கொண்டு போகிறா? ராசா கிட்ட கொண்டு விட்டாங்க. யார்? தேவர் வாணி சமுதாயம். வாணிக்காரங்க. அப்போ கொண்டு போகும்போது அப்போ அப்படி பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ராசா என்ன செய்யறாருன்னா அவர் திரும்ப சரி அப்போ உடனே அவனை கூப்பிடலான்னு சொல்லும்போது ஏன்டா அப்படி பண்ணேன் அப்படின்னு கேட்கணும்னா ஐயா நானா செய்யலை, ஏதோ தெரியாமல் பட்டுச்சு, ஏதோ நீங்கள் பார்த்து மன்னிச்சு விடணும், அதெல்லாம் முடியாது, ஊரே திரண்டு நிற்குது, நான் வந்து நீ உண்மையான கற்பனசாமி இருந்தால் நாளைக்கு வந்து உன்னை என்ன கிழமை நான் இது ராமநாட்டுக்கு ராமேஸ்வரம் கொண்டு வரேன், அங்கே ஒழுங்கான வழிக்கு வந்து நீ இறங்கி சொல்லலைன்னு சொன்னால் நான் வந்து யானைக்கல் வச்சு அங்கேயே நீ ஒழுங்காக சொல்லிட்டு போகணும், இல்லை கற்பனசாமி இல்லைன்னா உன்னை அங்கேயே நெருடி போடுன்னு சொல்லு. இவர் சோறு திங்காமல் ஒன்று திங்காமல் 3 நாள் பொண்ணு வரைக்கும் படுத்துட்டார். கற்பனசாமி ஆடுனவர் நம்மளை வந்து நெருடி போடுவாங்க, இன்னும் வந்து நம்ம தப்பிச்சு போக முடியாது, அவங்க ஆதிக்கமாக பேசுகிறாங்க, நான் ராசா பாதையில் போயிடுச்சு அப்படின்ட்டு அவங்க கடுமையாக அணிஞ்சிட்டாங்க. நின்ற உடனே அப்போ இங்கேருந்து ஒரு நாளைக்கு புறப்பட போகிறது எல்லாம் ஊருக்கு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நிலமை அந்த இதில் போட முடியும். அப்போ இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா இந்த ராசா அவனை விட்டு செவனை விட்டு கொண்டு வாடா அவனை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டாங்கல்ல. போகும்போது இவர் என்ன செய்றாரு, நைட்டில் படுத்து கிடக்குறாரு. நைட்டில் படுத்து கிடக்குன்னு சாப்பிடாம படுத்துட்டார். பயந்து நாளைக்கு சாகுறதுக்கு அப்புறம் நம்மன்ட்டு சோறு தின்னு படுத்துட்டார். அப்போ ஒருத்தர் ஓடியாந்து கருப்பசாமி வந்து ஏன்டா குன்னிட்டு படுத்து கிடக்குறான்னு என்னையா நாளைக்கு என்னை வந்து யானைக்கால் வச்சு நிரட போகிறாங்க, நான் எனக்கு நான் வந்து இருக்க போகிறேன், அதான் பயந்துக்கிட்டு கிடைக்கலையா அப்படின்னு போடா, நான் நாளைக்கு காலையில் இங்கே வர்றேன், நான் சொல்கிறேன்டா நீ போடான்னு சொல்கிறேன். என்கிட்ட யாரையா வந்து எனக்கு சொல்ல போகிறது, நான் சாகுறதுக்காகத்தான் போகிறேன்னு ஒரு பயந்துட்டு போயிட்டார். போன ஒன்றா அங்கே போனால் கொலவை கொட்டு சத்தத்தோட அங்கே ராசா ஒரே சேரில் இருக்க பயங்கரமான இது ஆடம்பரமாக லைனில் இருக்காங்க. இவர் பெரிய சாக்கை விரித்து கீழே குழியை தோண்டி உள்ளே வெத்தலை பார்க்க எல்லாத்தையும் எலுமிச்சை மலை 3 அதை உள்ளர பதிச்சு அதுக்கு மேலே மணலை போட்டு மூடி சாக்கை பெரிய சீனி சாக்கை உள்ளர போட்டு மூடி கீழே பெரிய சிம்பாதானம் சேரை போட்டு வெள்ளை வெட்டு ஒன்று போட்டு கொரடா செருவு போட்டு அட்டனைக்கால் போட்டு வெத்தலையும் போட்டு சவுக்கு ராசா இருந்துட்டார். அவன் எங்கடா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. இந்தா நிற்கிறா, அது உண்மையான கற்பனை இருந்தால் சொல்கிறா பார்ப்போம். அப்போ குல சத்தம் கொடுத்து அடித்த உடனே சாமி இறங்கிடுச்சு. இறங்கின உடனே இவர் என்னப்பா கேட்குறேன்னு கேட்டு என்னப்பா இல்லை அப்போ தான் சொன்னாரான், ஒரு வார்த்தை சித்த கேட்டுக்கிறீங்க ஏசமான்ட்டு அடவுலேன்னு சொல்லுவேன், நீங்கள் ராசா வந்து இல்லை நிற்கிறாதேன்னு சொன்னார். அதேபோல அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த வார்த்தைக்கு நீங்கள் கோவிச்சுக்கிறாங்க. எடுத்த உடனே எனக்கு அந்த வாயில் வந்து அந்த கருத்து விழுதுவார், நீங்கள் வந்து கோவிச்சுக்கிறாங்க. நீ உண்மையான கற்பனை தான் சொல்கிறா பார்ப்போம்ட்டார். அதேபோல ஆடுறா சேரில் ஏடா நீ என்னை கீழே வச்சுவிட்டாடா, என்னைக்கிட்டாடா இது கேட்குற சேர் அட்டங்கால் ஓட்டுக்கிட்டு பாடுறா உன் குண்டி கீழே இருக்கடா பாடுறா பார்க்குங்க பச்சாலையும் பண்ணாரா சட்டைன்னு ஒழுங்கிட்டு சேரோட மல்லாக்க விழுந்தான். சேர் ராசா மல்லாக்க விழுந்தாரான்.
அப்போ மல்லாக்க வேரோட விழுகும்போது ராஜா விழுந்துட்டாருன்னா மற்ற ஆள் ஊரை என்ன செய்வாங்க ஓடி ராஜாவை தூக்கிட்டாரு. தூக்கி அப்போ தான் ராசா துண்டை இடையில எடுத்து கட்டிட்டு உண்மையான கற்பனை சாமி நீந்தாண்டா, உனக்கு என்னடா கேட்குறா சொல்கிறான்றது, எனக்கு கொஞ்ச காலம் இடம் மட்டும் கொடுங்க சாமி, நான் அந்த மூலையில் இருந்துக்கிறேன், அந்த வாணி மூலையில் போடா அப்படின்னு சொல்லி அங்கே தான் அப்போ குறைஞ்ச ரேட்டில் அப்போ காடு நிறையா கிடந்தது. உனக்கு ராசாவுட்டு இடம் அது இடங்க அவனை உனக்கு கொஞ்சம் இடம் தாரண்டா போடா அப்படின்னு சொல்லி உடனே ஒரு 30 ஏக்கராங்கண்ணே வளர்ச்சி கொஞ்சமாக அப்போ கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே நீ என்ன நினைக்கிறியோ நான் அது பூரா நான் வந்து உனக்கு சொல்கிறேன் போப்பா அப்படின்னு சொல்லி ராசாவை அனுப்பிட்டார். அனுப்பினோடனே சரின்னு சொல்லி இவர் ஒரே முடிவா இந்த ராசா இவர் கற்பனை சாமி நினச்சிக்கிட்டே இருந்திருக்காரு. அது அவர் நினைக்க அது அவருக்கு நல்ல ஒரு பெரிய ஆளாக செஞ்சது பூரா நல்லா நன்மைக்கு வந்திருக்கு. அப்போ இவர் ஒரு சந்தோஷமாக அப்போ தான் வந்து அவங்க அந்த கோயிலுக்கு வந்து சந்தன கதவடி இந்த கதவு போட்டு உள்ளர சோழங்க மாதிரி கோயிலை கட்டி உள்ளர ஒரு சிம்பிளாக சிலையெல்லாம் இல்லை, ஒரு இது மாதிரி உள்ளர அந்த அந்த கதவை போட்டு இன்னைக்கு வரைக்கும் அதில் தான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நிறையா உருவாயிடுச்சு, ராசகோபுரம் கட்டிட்டாங்க, கீழே மண்டபம்லாம் நிறையா போட்டிருக்காங்க, நல்லா உருவாகிடுச்சு, பேர் பெரிய வேற ஆயிடுச்சு. அதாவது நிறையா உலகத்தில் இருந்து ஏகப்பட்ட காரு வண்டியெலாம் வந்து பூசப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தெப்ப குளம்லாம் கிடக்கு. அதுவும் இப்போ இன்றைக்கி காட்டை பார்த்தா 160 70 ஏக்கர் 80 ஏக்கருக்கு இருக்குது அந்த ஏரியாவில். எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, வச்சு புழங்கிட்டா நல்லா இருந்து. இன்னைக்கு வந்து ஆறுங்க பொதுவில் கிராமத்தில் எல்லாமே கோயிலுக்காகவே போயிடுச்சு. இன்றைக்கி பண்ணி அப்படியே செட்டப்பாக வச்சுருக்காங்க, நல்லா வணங்குது, நல்லா ஒரு சக்தியோடு இருக்குது. அப்போ தான் ராசா வந்து வேற ஒருத்தர் வந்தாராம். அவர் வந்து என்ன உங்கள் சாமி வந்து ரொம்ப துடின்னு சொல்லியலை, அவங்க உங்கள் சாமி நான் நினைக்கிறத செய்ய சொல்லுங்களேன் பார்ப்போம், என்னடா சொல்கிறேன்னு கேட்டிருக்காரு இந்த ராசா. ஒரு வெள்ளை மேகமாக இருந்திருக்கு, மழை பெய்ய சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவார். மழை பெய்ய சொன்னோடனே மழை சொன்னோடனே என்னடா கருப்பாக வந்து இது வீம்பாக கேட்டுக்கிட்டு இருக்கான்னு இவர் மானத்தை ஏற்று பார்த்துக்காரு இந்த ராசா. அந்த உச்சி மேகத்துலேருந்து அப்படியே அந்த காட்டுக்குள்ளேயே விழுந்தாங்க. எது வாணி காட்டுக்குள்ளே? ஆமாம், அந்த வாணி காட்டுக்குள்ளேயே விழுந்துருக்கு. விழுந்த உடனே அட பரவாயில்லையே, எங்கே ஒரு கொடக்கம்பு பிடிக்க சொல்லுங்களேன் பார்ப்போம்ல. இவர் துணியை விரிச்சுக்கிட்டு இந்த புழிஞ்சு விட்டு இந்த துணியை அப்படி வீசினாராம். அது அங்கே போய் அப்படியே கொடை மாதிரி நின்று அந்த மழை தண்ணி விழுகாமல் அவர் மேலே விழுகாமல் அழகாக விழுந்துச்சான். பரவாயில்லையா, அதுக்கு தான் அந்த ராசா கூட வருஷம் வருஷம் அங்கே ராமநாட்டு அரண்மனையிலேருந்து அந்த குடை வந்துடும், ராசாவோட வாணிக்கு வந்துடும். அப்போ அதுக்கு பின்னாடி இவர் என்ன செஞ்சிடறாருன்னா அவங்க கைட்டு போயிடுச்சு. அப்போ வந்து அவங்க சிறுவாலை கம்மாய்க்கு ஒரு தரப்பாலம், அப்போ அது ஒரு மண் ரோடு, அந்த தரப்பாலத்தில் அந்த குதிரை வண்டியில் தான் வருவாங்களாம். அப்போ வந்து ராம்நாடு சிவகங்கை குதிரை வண்டியில் தான் வருவாங்க. அப்போ இந்த சாமி சொல்லியிருக்காரு, கருப்பன் நம்மகிட்ட வந்து கடுமையாக கேட்டுட்டு போகிறானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே இந்த கருப்பனை சாமி சொல்லிச்சான், சோனையும் மினிக்கிட்டையும், ஏன்னா நம்ம காட்டில் வந்து கடுமையாக வந்து நம்மளை வந்து மழை பெய்ய சொன்னேன், குடையை பிடிக்க சொன்னேன், இப்படி போட்டுட்டு நம்மளை வில்லங்கமாக பேசிட்டு போகிறேன், நம்ம எல்லையை விட்டு தாண்ட விடக்கூடாது, அட்ரா சோனைன்னு சொல்லித்தான். அந்த குதிரை ஓடிக்கிட்டு இருக்கையில் அந்த தரப்பாளத்தில் போயில குதிரை கால் இறடி விட்டு குண்டக்க கூட்டு வண்டியோடு அடிச்சுட்டான். அடித்ததோடு அவர் ரத்தம் அவனே காக்கிட்டார். யார் அப்படி விழுந்தா? அந்த ராசா. ராசாவே? இன்னொரு ராசா வேற ஒரு ராசா பேசிட்டு போனவர், ஓட்டிக்கு வந்த ராசா, அவர் அங்கனே விழுந்து போனார். அதோட தூக்கிட்டு போனாங்க, முடிஞ்சு வச்சு. அப்படிலாம் ஒரு கதையெல்லாம் இருந்திருக்கு. இந்த மாதிரி சாமியெல்லாம் நம்ம வந்து இப்போதைக்கு வச்சு வணங்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் வந்து இங்கே நாங்கள் 12 மணிக்கு இங்கே போகுது போகணும்னு சொன்னாதான் சாமி வந்து இந்த ஊர் சாமி, அது வாணிக்கு கிடையாது. அங்கேருந்து இங்கே வரும், இங்கேருந்து போகும், அங்கேருந்து வரேன், வந்ததோட இங்கே உட்காந்து இங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே தான் எல்லாமே குறி எல்லாமே மறு வருஷம் தான் போகும் அடுத்து. அது வந்து அந்த கருப்பன் வந்து நம்ம சமுதாயத்தை சேர்ந்தது. அந்த கருப்பணன் வந்து நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். இப்போ நீங்கள் அங்கேருந்து வந்ததா சொன்னீங்கல்ல, அதில் வந்து கடவுள் அதில் தேவேந்திரகுலத்தில் பாதி உட்பிரிவு நிறையா வருது. அதில் நீங்கள் இந்த 11 பிரிவில் எந்த பிரிவாக வர்றீங்க? கிளை பிரிவா? 11 பிரிவா? பின்ன பக்கம் பண்ண நம்ம வந்து குடும்பமார்கள் தான் சொல்லுவாங்க. ஆமாம், அந்த காலத்தில். ஆமாம், அந்த பிரிவு தான் நம்ம சேர்ந்துருக்காங்க. கேட்டிருக்கோம், பின்னாடி போட்டுருக்கானே, பின்னாடி போட்டிருக்குங்க. காடாடி அந்த அவங்கெல்லாம் போட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு குடும்பமார்கள் தான் நம்மளை சொல்லுவாங்க.
குடும்பம் குடும்பம் தான். அங்கேருந்து வந்தவங்க, மதுரையிலேருந்து வந்தவங்க நீங்கள் குடும்பம். இப்போ இதோட உறவு முறை, சம்மந்த வழிபடி, இது கொள்வினை கொடுப்பினை, அதெல்லாம் சொல்லுங்கள். உங்களோட இது உறவு முறைன்னா எப்படி திருமண உறவுலாம் எப்படி இது பண்ணுவீங்க? நம்ம சமுதாயத்தில் தான் நாங்கள் சமுதாயத்தில் வந்து எந்த முறையில் உள்ள கல்யாணம் பண்ணி கிளையெல்லாம் எத்தனை கிளைகள் இருக்குது? நாங்கள் வந்து 5 கிளை. அந்த தலையில் வந்து அத்தை மக மாமா மக இப்படி தான் கல்யாணம் பண்ணிக்குவோம். அப்படி இல்லைன்னா மச்சி இல்லைன்னா மச்சி இல்லாட்டா மச்சியில் பிள்ளைன்னு கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே பண்ண மாட்டாங்க. இல்லை வெளியே அந்நியத்தில் போனால் இப்போதைக்கு தான் அந்த 5 உறவு முறை கிளைகள் வந்து அந்த 5 கிளைகள் தான். 5 கிளையில வந்து ஒரு கிளையில உள்ள இப்போ சொல்லுங்க, நான் 5 ஒரு கிளைன்னா அந்த கிளையில நான் பண்ண மாட்டேன். 5 கிளை சொல்லுங்க. ஒரு அந்த மற்ற கிளையில தான் பண்ணுவேன். மற்ற கிளையில் தான் பண்ணணும். மற்ற கிளையில ஒரு கிளைன்னா அண்ணன் தம்பி ஒரு கிளையில வந்து அண்ணன் தம்பியா வரும். அந்த கிளைன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி எங்களுக்கு வந்து அந்த 5 கிளை பேர் என்ன? மூலப்பங்களை மூலப்பங்களை, முளைப்பங்களா? மரப்படிகளை, தாலியங்களை, கிடாவட்டிகளை, குருவிகளை குருவிகளை. குருவிகளை 5 கிளை தான். 5 கிளை தான். இதுக்குள்ள சம்பந்த வழியில் ஆமாம், இதுக்குள்ள தான் சம்மந்தம் பண்ணிக்கலாம். மற்ற இது பல்லர்களில் மற்ற பல்லர்களை அக்கா மகளை திருமணம் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எதாவது பண்ணிக்கலாம். அக்கா மகளை நீங்கள் திருமணம் பண்ண மாட்டீங்க. அப்படி தெரியாது. நாங்க அக்கா மேல பண்ண மாட்டோம். பண்ணதில்லை. அக்கா மலை இன்ன வரைக்குமே எதுவும் திருமணம் பண்ணுறது கிடையாது. கிடையாது. கிடையாது.